படம் எப்படி இருக்கு? நல்லா இல்லேனும் சொல்ல முடியாது. சூப்பர்னு சொல்ல முடியாது. அப்போ பார்க்கலாமா வேண்டாமா? பார்க்கலாம். ஓ அப்படியா? கொஞ்சம் திருப்தி இருக்காது. லேடிஸ்லாம் வீட்டுக்கு போயிட்டு கிளைமாக்ஸிலே கொஞ்சம் உண்மைய சொல்லி இருக்கலாம்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கப்பா. ஓ எமோஷனல் சென்டிமெண்ட். படம் புள்ள வர்ற சௌபின் கேரக்டர் செம ட்விஸ்ட். சௌபின் கேரக்டர் செம்ம ஸ்டராங்கா ஐன் டீட்டெயிலா சொல்லி இருக்காரு லோகே. நாகார்ஜுனா பையன் லவர் கேரக்டர் விக்ரம் லவர்க ஏஜென்டினா கேரக்டர் மாதிரி வடிவமைச்சு இருக்காரு லோகே. சார்லிக்கும் சத்யராஜ் கேரக்டருக்கும் ஒரு சீன் வச்சு இருக்கலாம். என்ன எல்லா உண்மையும் சத்யராஜ் சார்லி கிட்ட சொன்னாருன்னு தெரியல. பிளாஸ்டிக் வாயில சொல்லாம சீன் நான் வச்சு காட்டியிருந்தால் படத்துக்கு பக்க பலமா இருந்து இருக்கும். ஸ்ருதி ஹாசன் நடிப்பு அருமை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாளே செல்தான். மொபைல் போன் கையில் பண்ணும் போதும் சரி, வெளிநாட்டு சரக்கு ஸ்டைலா ஊத்தி குடிக்கும் போதும் சரி, கிளைமாக்ஸிலே பீடி குடிச்சிட்டு நடந்து வர்ற செல் திரை அரங்கமே அதிரும். ஸ்லோ மோஷன் பைட்ஸின் அண்ட் கேமரா ஒரு பிரமாதம். அணியோட பிஜியும் காது கிழியும். சாங்ஸ் நம்மள் ஆட வைக்கும். படம் முழுதும் அங்க நகைச்சுவை இருக்கு. கவனமா டைலாக் கேட்டால் சிரிக்க முடியும். உண்மையை சொல்ல போனால் ரஜினிக்கும் சோபினுக்கும் நடக்கிற வார்த்தான் இந்த கூலி. ஓகே இந்த ரிவ்யூ பிடிச்சு இருந்தால் ஒரு லைக் போட்டு போங்க.